ஆராதனைகள், ஜெப கூட்டங்கள் நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து அதிகாலை 5 மணிலேருந்து 6 மணி வரையும் ஆலயத்தில் தொடர்ந்து ஜெபம் நடக்கும். தயவு செய்து நீங்கள் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் தயவாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வருகிற நாட்களில் ஊழியக்காரர் கூடுகை நடத்திருக்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷித்த சகோதரிகள் கூட்டம் நடத்திருக்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற புதன்கிழமை என்னுடைய மனைவிக்கு பிறந்த நாள். அந்த ஜெபத்தையும் தையல் கற்றுக்கொண்ட அந்த அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். தயவு செய்து சபையார் எல்லாரும் நீங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்தில் வீட்டு ஜெபம் அறிவிக்கிறேன், கவனிங்க. செவ்வாய்க்கிழமை தானியல் பிரியா அவங்க வீட்டில் வீட்டு பிடிச்சப்பட்டு நடக்கும். புதன்கிழமை ஆலயத்தில் அந்த தையல் பயிற்சிக்காக சர்டிஃபிகேட் காரியங்கள் நடக்கும். வியாழக்கிழமை பிரசாந்தி அவங்க வீட்டில் வீட்டு ஜெபக்கூட்டம் நடக்கும். வெள்ளிக்கிழமை எமிமால் ஜான் ரவேஸ்தர் அவங்க வீட்டில் வீட்டு ஜெபக்கூட்டம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் போல சகோதரிகள் ஜெபங்கள், எழுப்புதல் ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், சிறுவர் ஊழியங்கள், எல்லா ஊழியங்களும் நடக்கும். என்பது கலந்து ஆண்டு நாமத்தை மையப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் இந்த காலவழியில் முதல் ஆராதனை தேவன் பேசினார். இந்த 2வது ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம் கரங்களை பெருமையான ராஜையாவை நாம் வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளில் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தின அன்பு தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க அனுமதித்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியனை அவர்களுக்கும் கலாரிட் அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் வந்திருக்கிற தேவை பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அவதிகரமாய் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாய் நடத்துவாராக. நாம் செய்திக்கு முன்பதாக நம்முடைய தேசத்துக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தை ஆளுகிறவர்கள் மக்களுக்கு நன்மை உண்டாக அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும், கட்சி நடத்த வேண்டும், அவர்கள் நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி வேதத்திலே நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மாநிலத்தை ஆளுகிறவர்கள், மாவட்டத்தை ஆளுகிறவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள் ஸ்தோத்திரம் நீதியாக நியாயமாக ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிற நமக்கு விரோதமாய் செயல்படாதபடி இருக்க தேவன் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்படிக்கு எல்லாரையும் மாற்றும்படியாக நாம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேசத்தின் ஜனாதிபதி, தேசத்தின் பிரதமர், மாநிலத்தின் முதலமைச்சர், ஸ்தோத்திரம் மாவட்டத்தின் தலைமையில் இருக்கிறதான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கலெக்டர், அதுபோல் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவர்கள் எல்லாரும் கர்த்தரால் தொடப்பட வேண்டும். கொரிய தேசத்தில் 75% எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஆராதனைக்கு வர்றாங்க. பிரதமர் ஆராதனைக்கு வர்றாரு, ஜனாதிபதி ஆராதனைக்கு வர்றாரு, எம்எல்ஏ, எம்பிக்கள் ஆராதனைக்கு வர்றாங்க. அது ஒரு மகிமையாக இருக்கிறது. அவர்கள் வரும்போது நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டட வேலைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் அமைப்புகள் கொஞ்சம் விரிவடையும். அப்படி நம்முடைய தேசத்திலும் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கூடுமா கூடாதா? தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம இந்திய தேசத்துக்காக எல்லார் கண்களும் மூடி வலதுகரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், சென்னை மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், மாடம்பாக்கம் பகுதிக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.
ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களை மாற்றும், தொடும், ரட்சியும், விடுதலை செய்யும். ஆண்டவரே, நமக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு தேவன் அவர்களை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களை நீட்டி ஆண்டவரே அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவர், பிரதமர் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனாதிபதி ரட்சிக்கப்பட வேண்டும், தொடப்பட வேண்டும், ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவரை, தீமை செய்யக்கூடாது. ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. மாநிலத்தின் முதலமைச்சர் ரட்சிக்கப்பட வேண்டும், மாவட்டத்தின் எம்பிக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை, கலெக்டர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை, தொடுவீராக. உடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். 140 கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். 9 கோடி தமிழர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவரே, அருவருப்புகள் நீங்கட்டும். ஆண்டவரே, பொல்லாப்புகள் நீங்கட்டும், துன்மார்க்கம் நீங்கட்டும். ஆண்டவரே, தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தேசம் ரட்சிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து சபையாராய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்யும். ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வருகிற ஆட்சி ஸ்தோத்திரம் மக்கள் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஆட்சியாக மாற வேண்டும். வந்திருக்கிற ஆட்சிகள் ஸ்தோத்திரம் டேக்ஸ், அதாவது வரியினால் நம்மளை ஒடுக்குகிறார்கள். அது மாற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத சில ரகசியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். எல்லாரும் சமம் என்கிற இந்த நிலை தொடர்ந்து அவங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி, கட்சிக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை, அரசியலமைப்பு சட்டங்களெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நாம் நல்ல சுகமாய் வாழும்படி, நம்ம சந்தோஷமாய் வாழும்படி நம்முடைய தேசத்துக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி நம்ம சபையாராய் சபையிலே ஜெபிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபிக்கும்போது சபைக்காக ஜெபிக்கணும் அதிகமாக. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரடியாக நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு நியமிக்கப்பட்ட குறிக்கப்பட்ட வசனம் ஸ்தோத்திரம் யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்று 2 பெரிய பாகமாக இந்த இடத்திலே பிரசங்கங்கள் வெளிப்படுகிறது. இதிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முதல் பாகமாகிய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்ற வசனத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். இது ஒரு பெரிய பிரசங்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 100 பிரசங்கம் இந்த வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் 7 வசனங்கள், 5 வசனங்கள், 10 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மிடத்திலே பேசி அவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அதுதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். வசனத்தை எதுக்கு ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா, ஆண்டவர் வசனம் பேசிதான் நம்மளை சுத்திகரிக்கிறார். யோவான்ல சொல்லும்போது ஸ்தோத்திரம், வார்த்தையினாலே வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு வந்த நாம் மீண்டும் மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மேலும் மேலும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதற்கு என்ன அவசியம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலே அல்ல, அது மேலும் மேலும் பரிசுத்தமாகி கொண்டு போகிற விஷயம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். அப்போ ஒரு பரிசுத்தம் அடைந்தால் அப்படி அல்ல, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகணும், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகணும். நீதி செய்கிறவன்
இன்னும் நீதி செய்யணும், இன்னும் கொஞ்சம் நீதி செய்யணும், இன்னும் கொஞ்சம் நீதி செய்யணும். அப்படி பாருங்க, சபை நடத்தினால் போதும். இதுதான் நீதி செய்கிற விஷயம். சபை நடத்துவது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த சபையிலிருந்து செய்திகளை, வசனங்களை நம் சமூக வலைத்தளங்களிலே பொதுமக்களுக்கு நாம் அனுப்புகிறோம், இன்னும் கொஞ்சம் நீதி செய்வதற்காக. அது மாத்திரமல்ல, நம்ம சபையிலிருந்து மாதம் ஒரு முறை ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த மாதத்தில் 100 பாஸ்டர்ஸுக்கு இந்த இடத்துல ஆகாரம் கொடுக்கும்படியாக நாம் நியமித்திருக்கிறோம். இப்படி நீதி செய்வதிலே இன்னும் 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 நீதி செய்து கொண்டே போகிறோம். தையல் பள்ளியை தொடங்கி டெய்லரிங் ட்ரைனிங் டேலண்ட் சோத்ரம், தையல் பயிற்சியில் திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு நிர்வாகத்தை நாம் உண்டாக்கியிருக்கிறோம், எல்லா மக்களும் பயனடையும்படியாக. அல்லேலூயா. இன்னும் நீதி செய்கிறோம், நீதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். 65-60 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு ஏதாயிலும் ஒரு பண உதவி நம்ம சபையிலிருந்து கிடைக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வீடுகளில் வீட்டு கூட்டங்கள், ஜெபக்குழு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு தெருவில் இருக்கிற ஒரு வீட்டு கூட்டம் நடத்தும் போது அந்த தெருவில் இருக்கிற பிசாசு எல்லாம் அலறி ஓடுகிறது. அந்த தெருவில் உள்ள எல்லா கட்டுகள், சாபங்கள் நீக்கப்பட்டு, காரிருள் நீக்கப்பட்டு வெளிச்சம் உண்டாகிறது. யாரெல்லாம் வீட்டு கூட்டம் வைக்கிறீங்களோ அந்த தெருவுக்கு அவர்கள் நன்மை செய்கிறார்கள், நீதி செய்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களை கர்த்தருக்குள்ளாய் மாற்றுவதற்கான பரிசுத்தத்தை உண்டாக்குகிறார்கள். நீங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியுது நம்ம பரிசுத்தவான்கள்னு? கை வசம். நம்ம எல்லாருமே பரிசுத்தவான் தான் அப்படின்னு சொல்கிறவங்க கையை வைத்துங்க. கை அப்படி தூக்குங்களேன், கொஞ்சம் மூஞ்சி பக்கம், ரொம்ப தூக்கம், மூஞ்சி பக்கம். தூக்குங்க. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு, நம்ம எங்கே பரிசுத்தம், நம்ம பரிசுத்தவான் கிடையாது அப்படின்னு டவுட் இருக்கு. டவுட் இருக்கவே கூடாது. ஏன் டவுட் இருக்கக்கூடாது? இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாலே நம்ம யார் தான்? விசுவாசிகள் தான். யார்? விசுவாசிகள். நம்ம ஆண்டவர் விசுவாசித்து தானே வந்திருக்கிறோம். வந்துட்டதுனாலே நம்ம விசுவாசிகள் தான். வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:1 ஸ்தோத்திரம். ரோமர் 1:1 1 கொரிந்தியர் 1:2 ரோமர் 1:2 எபேசியர் 1:1 எபேசியர் 1:1 வாசிங்க. இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் எபேசு சபையாருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள விசுவாசிகள். அப்போ மற்ற விசுவாசிகளும் இருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு விசுவாசிகள் இருக்காங்க, எம்ஜிஆருக்கு விசுவாசிகள் இருக்காங்க, கலைஞருக்கு விசுவாசிகள் இருக்காங்க. இங்க சொல்லப்பட்ட விசுவாசிகள் யாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு. அவர்களை நம்பி போறதுனால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. சோத்திரம். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்லாம் கட்சி தலைவரை நம்பி போனால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதனால அவங்க அதில் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. நாம் அப்படி இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிறோம். நமக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு. இப்போ விசுவாசிகள் புறம் யாரு? சத்தமா சொல்லுங்க. விசுவாசிகள்லாம் யாரு? பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். பரிசுத்தவான்கள்லாம் வேற ஒரு ஆளுன்னு நினைக்காதீங்க. ஆலயத்துக்குள்ள வந்துட்டா நம்ம தான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நம்மளை எந்த லெவலுக்கு தேவன் உயர்த்துகிறார் பாருங்க. அவரை கனம் பண்ணி, அவரை மதிச்சு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவருக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி நீங்க தேவனுடைய பாதத்துல இன்றைக்கு இந்த வெயில பொருட்படுத்தாம, சூட்டை பொருட்படுத்தாம நீங்க வந்திருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை எவ்வளவாய் கனம் பண்ணுகிறார். நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார், நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்று சொல்லுகிறார், நீங்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அவ்வளவு மகிமையை ஆண்டவர் நமக்கு வைத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனால் கர்த்தர் பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த பெரிய காரியங்கள் அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். ஆமென். காரியங்கள், அதுதான் எரேமியா 32:17 வாசிக்க நாம் கவனிப்போம். எரேமியா 37:12. காலையிலே இதில் வேறு ஒரு பகுதியை நாங்கள் தியானித்தோம்.
இப்பொழுது அதுல வேறு ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா 32:17 வாசிக்க கவனிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலே உயர்த்தினாலும் நல்ல கவனிங்க, அவருடைய புயத்தினால வானத்தையும் பூமியை உண்டாக்கினாராம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. புயம்னா என்னது? கை. அல்லேலூயா. புயம்னா என்னது? இதுதான் புயம்னு வச்சுக்காங்களேன். அப்ப இது கை. இந்த புயத்தினாலே வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? அப்படி பார்த்து கை நீட்டு சொன்னார், வானம் உண்டாக கடவுது. உடனே என்ன செஞ்சுட்டு வானம் உண்டாயிட்டு. அல்லேலூயா. பூமி உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். உடனே பூமி உண்டாயிட்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொல்றோமோ அதை ஆண்டவர் என்ன சொல்றாரோ என்ன செய்தாரோ அது நடக்குது. ஸ்தோத்திரம். அந்த மகன் ரட்சிக்கப்படுவாராக. அந்த மகன் உடனே ரட்சிக்கப்படுகிறார். அந்த பிசாசு ஓடி போவதா? பிசாசு உடனே ஓடி போயுது. அல்லேலூயா. ஆனா இதே கிரியையை அவருடைய பிள்ளையாகிய நம்மை கொண்டு தேவன் செய்து ஜனங்களை ரட்சிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்களாகி நம்மை கொண்டு தேவன் செய்து மக்களை, பொதுமக்களை தொடுகிறார், ரட்சிக்கிறார். அல்லேலூயா. பின்னானவைகளை எல்லாம் நம்ம மறந்துடணும். நம்ம இதுக்கெல்லாம் தகுதியா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பின்னான எண்ணங்கள் வரும். முன்னாடி இருந்த பாவ எண்ணங்கள், பாவ காரியங்கள்லாம் வரும். அதுக்கு நம்ம மனசுல இடம் கொடுக்காம தேவன் முன்னாக செல்லும்படியாக நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். இன்னும் சரி, ரைட், இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேல நம்ம என்ன செய்வோம்? பரிசுத்தமாய் நடப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே ஒரு பரிசுத்தம், ஒரு நீதி. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீதி நமக்குள்ளே பெருகுகிறது, பரிசுத்தம் நமக்குள்ளே பெருகுகிறது. அல்லேலூயா. அப்படி பெருகும் போது நம்முடைய வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தைகளாக மாறி அவைகள் காரியங்களை உண்டாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை முழுமையாய் வாசிப்போம். வாசிங்க. உம்மாலே செய்யக்கூடாத ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இறைமையா சொல்லுகிறார், உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதிசயமான காரியம் அது அதிசயமான. இதுல 3 பிரசங்கம் இருக்கு. இதுக்குள்ளே எத்தனை பிரசங்கம் இருக்கு? 3 பிரசங்கம். எப்படி சொல்லுங்க பாப்போம். 3 பிரசங்கம் என்னெல்லாம் இருக்கும்? செய்யக்கூடாத காரியம், அது ஒரு பிரசங்கம். அல்லேலூயா. அடுத்து என்னது? அதிசயமான காரியம். இன்னொன்று இருக்கு, அது சொல்லுங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. இன்னொன்று சொல்லிடுறேன். அதிசயமான செய்யக்கூடாத ஒன்றுமில்லை. தொடர்ந்து வாசிங்க. இல்லை, அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் பலத்தினாலும் புயத்தினாலும் மானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம். 2 காரியம் அதில் இருக்கல. நம்ம காரியத்தை பற்றி சிந்திக்கிறோம். செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம். 27 வாசிங்க. 27. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடாத ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அல்லேலூயா. அப்போ செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம், 2 காரியத்தை அங்க பார்க்கிறோம். ஆமென். இன்னொன்னு இருக்குது, அது இன்னொரு வசனத்தோட சேர்ந்து இருக்கும். அது பேர சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் இதில் கவனிக்கிறோம். ஆமென். என்ன விஷயம்? உம்மாலே கூடாத காரியம், செய்யக்கூடாத காரியம் ஒன்று, அதிசயமான காரியம் ஒன்று, கூடாத காரியம் ஒன்று. அல்லேலூயா. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஐயா, நான் இது செஞ்சேன்,
அது எனக்கு முடியல. அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் செஞ்சேன், இந்த விஷயத்த செய்தேன், ஆனால் அது என்னால் முடியல, என்னால் கூட அந்த காரியத்தை வாய்க்க பண்ண கூட முடியல அப்படி நம்ம அதில் தோல்வி அடைந்து போய் சில நேரங்களில் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். நீங்க இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள நிறைய பெருக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இப்ப இந்த சம்பவம் பைபிள்ல இருக்கா? இருக்குது. ஆமென். எங்க இருக்குது? வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மார்க் 9ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கவனிப்போம். மார்க் 9ல் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் இயேசுவை நோக்கி பேசினான், போதகரே, ஊமையான ஒரு பொல்லாத அசுத்தாவி பிடித்த என்னுடைய மகனை உம்முடைய இடத்துல கொண்டு வந்தேன். அது அவனை எங்க வந்து அவன் மேல வந்து உட்கார்ந்து கொள்கிறதோ பிடித்துக் கொள்கிறதோ அங்கே அவனை என் மகனை அலைக்கழிக்கிறது. அவன் நுரை தள்ளி கஷ்டப்படுகிறான், பல்லை கடிக்கிறான். அதை துரத்தி விடும்படி, அந்த பொல்லாத ஆவிய மகனை பிடிச்சிருக்குது, அந்த ஆவியை துரத்தி விடும்படிக்கு உம்மோடு கூட ஊழியம் செய்கிற உடைய சீசர்களிடத்துல நான் கொண்டு வந்தேன். அவர்களால் கூடாமல் போயிட்டு, அவர்களால் இந்த பிசாசை துரத்த முடியல, கூடாமல் போயிட்டு, அவர்களுக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாமல் போயிட்டு, கூடாமல் போயிட்டு, நான் இப்போ ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், என் மகன் ரொம்ப கஷ்டப்படுறான், நுரை தள்ளுது. அந்த பிசாசு மேலே வந்து உட்கார்ந்த உடனே அவன் ரொம்ப அலைக்கழிக்கப்படுகிறான், அவன் நுரை தள்ளுகிறான், அவனுக்கு வலிப்பு நோய் வந்து விடுகிறது, அவன் பல்லை கடிக்கிறான், அவன் கீழே விழுகிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக அதற்கு பதில் சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் கூட இருப்பேன்? நான் கொஞ்ச நாள் தானே போய் அந்த மாம்ச சரீரத்தில் இருக்க முடியும். ஆனால் காலகாலமா நீங்க இந்த விசுவாசத்தில் வளரணுமே. நீங்கள் இப்படியே என்னையே நானே மட்டும் அற்புதம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்களே. நீங்கள் அற்புதம் செய்யக்கூடாதா? நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாதா? நீங்கள் ஆத்மாதாயம் பண்ணக்கூடாதா? நீங்கள் விசுவாசத்தில் ஜெபித்து சாட்சிகளாய் நிற்கக்கூடாதா? அற்புதங்களை பெறக்கூடாதா? ஏன் செய்யலை? ஏன் நீங்கள் ஜெபிக்க மாட்டேங்கிங்க? ஏன் உங்களுக்குள்ள பெரிதான ஆசீர்வாதங்கள் வரல? ஏன் வராமல் இருக்குது அப்படின்னு அவர் இங்கே கேட்டு, பொறுமையாய் இருப்பேன், அந்த பிசாசு பிடித்த அந்த மகனை என்னிடத்துல கொண்டு வாங்க. இயேசுவினிடத்திலே அந்த மகனை கொண்டு வந்தார்கள். அந்த மகனை கொண்டு வந்த போது அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது, தரையிலே விழுந்தான், நுரை தள்ளினான், புரண்டான். பிசாசு பிடிச்சவங்களை கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி சேட்டைகள்லாம் இருக்கும். அப்படி பல்ல கடிப்பாங்க, தரையில் விழுவாங்க, நுரை தள்ளும், அப்படி நெளிவாங்க, சுருளுவாங்க, உருளுவாங்க, எல்லாம் நடக்கும். இதெல்லாம் பிசாசுடைய வேலைகளாக இருக்கிறது. அந்த பிசாசு அவனை தீயிலும் எங்கெல்லாம் கொண்டு போய் தள்ளி பிடிச்சான், தீயிலும் தண்ணீரையும் கொண்டு போய் முக்கிச்சான், சாகடிக்கிறது, கொலை செய்கிறதுக்கு. அப்போ ஒரு ஆவி, ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள வந்துட்டா அந்த ஆவி என்ன செய்யும்? அந்த மனுஷனை என்ன செய்யும்? கொலை பண்ணும், கொள்ள செய்யும். அவனை அசுத்தமான பாதையில நடத்தும், அலங்கோலமான பாதையில நடத்தும், அவனை தாறுமாறான பாதையில நடத்தும். அவன் வாழ்க்கை தாறுமாறா போய்கிட்டு இருக்கும். பாருங்க, அந்த நேரத்தில் இயேசு அங்கே இருக்கிறார். சீசர்களால் அற்புதம் செய்ய முடியல, விசுவாசம் கம்மியாக இருக்குது, பரிபூர்ண விசுவாசம் வரல, ஒரு திடமான விசுவாசம் வரல, ஒரு பெரிய விசுவாசம் வரல. வரணும்னு ஆண்டவர் திட்டுறாரு. இப்போ ஆண்டவர் நமக்கு அதே மாதிரி தான் சொல்கிறார், நீங்களாம்
நல்ல விசுவாசமாக மாறணும். எல்லாரும் நல்ல விசுவாசிக்கணும், நல்ல விசுவாசத்தில் செயல்படணும், விசுவாசத்தில் அற்புதம் செய்யணும், விசுவாசத்தில் காரியங்களை சாதிக்கணும். வாரத்தில் ஒரு சாட்சி வந்து சொல்லணும். கண்டிப்பாக எல்லா விசுவாசியும் கர்த்தர் எனக்கு இதை செய்தார்கள் என்று சொல்லணும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏராளமான அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, உங்கள் துக்கம் மாறணும்னா தேவன் அற்புதம் செய்து கொண்டே இருக்கணுமே. எண்ணி முடியாத அதிசயங்கள் நமக்குள்ள நடந்து கொண்டே இருக்க வேண்டுமே. அல்லேலூயா. ஆமா, அது 12 வருஷம் வியாதியாக இருந்தாலும், அது 18 வருஷம் வியாதியாக இருந்தாலும், அது 38 வருஷம் வியாதியாக இருந்தாலும், அதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாரே, தேவன் அற்புதம் செய்வாரே. அப்படிப்பட்ட ஆட்களை தேவன் விடுதலை செய்து நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணுமே. நம்முடைய கூட்டத்தில் கொண்டு வந்து எல்லாருக்கும் சாட்சி சொல்ல வைக்கணுமே. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்யும்படியாக விசுவாசம் நமக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பு என்பது வாயில பேசுறதல்ல, கிரியைகளிலே வெளிப்படணும். விசுவாசம் என்பது சும்மா மனசுக்குள்ள வைத்துக் கொண்டிருப்பதில்லை, கிரியையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. விசுவாசம் நமக்குள்ளே வர வர நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், ஒரு மாற்றம் வரும், ஒரு வித்தியாசம் வரும். ஆண்டவர் நமக்குள்ளே வர வர ஒரு மாற்றம் வரும், ஒரு வித்தியாசம் வரும். கண்டுபிடிக்க முடியும். இவங்க கர்த்தரால நடத்தப்படுறாங்க, இவங்க கர்த்தரால போஷிக்கப்படுறாங்க, இவங்க கர்த்தரால பரிசுத்தமாக்கப்படுறாங்க, இவங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. ரெல்லே சொல்லுங்க. தொடர்ந்து நம்மை பார்க்கிற போது வாசிங்க. தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாக இந்த பிசாசு இவனுக்குள்ள இருக்குது என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், சின்ன வயசுல இருந்தே அந்த பிசாசு இவனை பிடிச்சுக்கிட்டு இவனை எப்படியாவது கொன்னுடணும்னு அந்த பிசாசு வகை தேடிக்கிட்டு அலையுது. அநேக தரம் எங்க கொண்டு போச்சான்? தீக்குள்ள கொண்டு போய் விழ தள்ளிட்டு, அடுத்து தண்ணீருக்குள்ள கொண்டு விடுதல். தண்ணீருக்குள்ள போட்டு முக்கிட்டா உயிர் போயிரும்ல. தீயில கொண்டு தள்ளி அப்படியே அதுல உருளை வச்சு அதுல கீழே தள்ளிட்டான், அவனால எந்திரிக்க முடியாது, உயிர் போயிருமே. பிசாசு அப்படி செய்கிறான். இந்த மாதிரி பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிசாசு நம்ம மேல வரக்கூடாது. நம்ம மேல பரிசுத்த ஆவி தான் வரணும். நம்ம மேல எந்த ஆவி வரணும்? பரிசுத்த ஆவி தான் வரணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள வரணும். பிசாசின் ஆவி, அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி, தீய கிரியைகளை உண்டு பண்ணுகிற ஆவி, பாவத்தை உண்டு பண்ணுகிற ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா அதனுடைய சட்டை காமிக்கும், வெளியே தெரிஞ்சிடும். வந்தா எங்க கொண்டு தள்ளுவான்? தீக்குள்ள தள்ளுவான், தண்ணிக்குள்ள தள்ளுவான், கீழே விழ பண்ணுவான். அது மாத்திரமல்ல, வாயில நுரை தள்ளிடும், வாயை கட்டிடுவான். அல்லேலூயா. துதிக்க விட மாட்டான், பாட விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான். அவனுடைய வேலை வேற மாதிரி இருக்கும். அவன் எப்படி கருப்பா இருக்காருன்னா அதே மாதிரி அவன் கீழே தள்ளி அவங்கள தரையில உருளை வச்சு கருப்பாக்கிடுவான். அல்லேலூயா. அவன் பிசாசு ஏன் கருப்பா இருக்கான்? தேவனுடைய சாபம். ஆண்டவர் அந்த தேவ தூதன் வெண்மையா இருந்தான், ஜொலித்துக் கொண்டிருந்தான், பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அவன் தாழ விழத்தள்ளினான், சாபத்துக்குள்ளாய்மாய் கருகி அக்னினால சுட்டெரிக்கப்பட்டு அவன் நிறமே கருப்பா போச்சு. அல்லேலூயா. ஆமா, அவன் நிறமே கருப்பா போச்சு. அல்லேலூயா. ஆமா, கருப்பு என்பது காரிருள், அந்தகாரம். அது பிசாசின் குகை, பிசாசின் அடைக்கலம், பிசாசு இருக்கிற இடம் என்பதை காண்பிக்கிறது. பிசாசுக்கு ஒரு அடையாளம் சொன்னா அதான் சொல்லணும். கருப்பா வந்துச்சான், கருப்பா அமுக்கிச்சான் அப்படின்னு கேட்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, எங்க தாத்தா ஒருவர் வந்தாரு. ஏங்க நேற்று நான் படுத்திருந்தேன், கருப்பா ஒரு ஆவி என்ன அப்படி அமுக்கிச்சு. கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, வாய் பேச முடியல, மூச்சு விட முடியல, ரொம்ப தத்தளிச்சு போனேங்க. ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பிசாசு இனி வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. அந்த ஆவிகளை, அந்த பிசாசு அந்த ஆவிகளால் ஏவப்பட்டு அந்த ஆவிகள் மனிதர்களை தாக்குகிறது. இப்போ இந்த சூழ்நிலையில இயேசுவின் இடத்துல அந்த கேஸ் வருது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அந்த கேஸ் வரும்போது நீங்கள் எங்கேயாவது பிசாசு பிடிச்சவங்க இருந்தால் கொண்டு வாங்க. நம்மக்கிட்ட பிசாசு துரத்துற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மெயினாக அதுதான் செய்கிறாங்க. அல்லேலூயா.
ஆமாம், நம்ம சார்லஸ் ரோ நித்தின் டிவி ஓனர் அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஆமாம், அவர் சபையில் 30 பேர் தான் இருந்தாங்க. இந்த பிசாசை துரத்தி இப்போ ஒரு பக்கத்து சபையில் 60 பேர் இருக்காங்க. இவர் சபையில் 600 பேர் வந்துட்டாங்க. இந்த பிசாசை துரத்த நிறைய பேர் விசுவாசிகளாக மாறிட்டாங்க இல்லையா? பிசாசு வெளியே போயிட்டான், தேவ ஆவியானவர் உள்ளே வந்துடுவார். ஆமாம், தேவ ஆவியானவர் உள்ளே வந்துட்டா அந்நிய பாசை, அபிஷேகம், தேவ வல்லமை நமக்குள்ளே வந்து சின்ன இருதயத்துக்குள்ளே அவர் வந்து அடைக்கலமாயிருவார். அவர் நமக்கு உள்ளே இருந்து சத்தம் போடுவார், டே அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத சொல்லுவார் இல்லையா? ஆமாம், சோத்திரம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணால் ஆண்டவர் அதை கண்டிப்பார். அழகாக ஜெபம் பண்ணாங்க கஸ்தூரி. ஆவியானவர் வரும்போது என்ன செய்வாங்க? கண்டித்து அந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணீங்கல்ல, கண்டித்து அந்த வார்த்தை கண்டித்து என்ன செய்வாராம்? உணர்த்துவார். கண்டிப்பார், நம்மளெல்லாம் கண்டிப்பார். அதை செய்யாதீங்க, அதை இப்படி பண்ணாதீங்க, அதை இது பண்ணாதீங்க, இப்படி பேசாதீங்க, அப்படி இருக்காதீங்க, கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. நமக்கு அது கேட்குறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆவியானவருக்கு வேலை அதுதான். எதுவுமே சொல்லக்கூடாது, கண்டிக்கக்கூடாது அப்படின்னா அங்கே பிசாசு தான் உள்ள இருக்கும். கண்டிக்கவே மாட்டான். அவனை அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செஞ்சிருவான்? தீயிலும் தண்ணியிலையும் தள்ளி நம்முடைய ஆத்மாவை கொள்ளுவான், பிறகு நம்முடைய சரீரத்தை கொள்ளுவான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து வாசியுங்கள். நீர் எதாயிலும் செய்யக்கூடுமானால், இயேசுவே நீர் எதாயிலும் செய்யக்கூடுமானால், நீர் எதாவது செய்வீரா, ஏதாவது காரியம் செய்வீரா, எனக்கு செய்யக்கூடுமானால் இப்பொழுது ஒரு மனதிறனும் என் மேலே இறக்கமாய் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது ரொம்ப பெருமையெல்லாம் ஜெபிக்கக்கூடாது, தாழ்த்தணும், நல்ல தாழ்த்தணும், தாழ்த்தி ஜெபிக்கணும். தாழ்த்தி ஜெபம் பண்ணால் தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் உயர்வு தருவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பான். பெருமையாக இருக்கிறவர்களுக்கு முதல் எதிரி இயேசு தான். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபைன்னு சொன்னால் ஆசீர்வாதங்கள், இரக்கம். அவர் இறக்கப்பட்டுட்டா ஒரு அற்புதம் நடக்குங்க. இங்கே இறக்கப்படுறாரு, என்ன நடக்கு பாருங்க. இனிமேல் இறக்கமாக இருன்னு சொல்லி மனது இறங்குன்னு சொல்கிறார். எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல எத்தனை ஜெபம் நடக்கு பாருங்க. என் மகனை காப்பாற்றணும், என் மகனுக்கு உயிர் கொடும், அவன் சாக போகிறான், அவனுக்கு ஜீவனை கொடும், அடுத்து எனக்கு உதவி செய்யும், எனக்கு மனம் இறங்கும், நீ இறக்க செய்யும். எத்தனை காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. ஜெபித்து தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இந்த வார்த்தைக்கு தான் இவ்வளவு நேரம் வந்திருக்கிறோம். விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு முதல்ல என்ன சொல்லப்பட்டது? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இரண்டாவது, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. இங்க சொல்றாரு விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். ஃபர்ஸ்ட்ல அவர் செய்யறாரு, ரெண்டாவது நம்மளை செய்ய வைக்கிறாரு. நம்மளால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதான். ஆனா ஒன்னே ஒண்ணு, அதுக்கு ஆயுதம் தேவை. என்ன ஆயுதம் தேவை? சர்வாயுத வர்க்கமாகிய என்ன தேவை? விசுவாசம் தேவை. அந்த 6 அடையாளம் சொல்றாருல்ல, கேடயம், அடுத்து அம்பு, அடுத்து பாதரைச்ச, அரக்கச்ச, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றாருல்ல. இந்த விசுவாசங்கிறது அதுல வருது. ஆமா, அந்த விசுவாசம் தான் உங்களை பாதுகாக்குது, அந்த விசுவாசம் தான் உங்களை காப்பாத்துது. இந்த விசுவாசமாகிய இந்த காரியத்துல நீங்க விசுவாசமாய் இருந்தா அது உங்களுக்கு கூடும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அப்ப விசுவாசிகளை எது வரைக்கும் நான் கூட இருப்பேன். விசுவாசம் பண்ணி நீங்களே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்களே ஜெபிக்கணும், உங்க வீடுகளில் ஜெபிக்கணும். விசுவாசிகளை மற்றவங்களை பார்த்து ஜெபிக்கணும், அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், அவங்கள இயேசு செய்த பெரிய காரியங்களை சொல்லணும், பெரிய அதிசயங்களை சொல்லணும். சொல்லி அவர்களை உங்களை போல மாற்றி ஆராதனைக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு தாங்க. ஆனா திறக்கப்பட்டிருக்கிறது நம்ம கொஞ்சம் பேருக்கு தான். இந்த மாடம்பாக்கத்தில் அல்லேலூயா. இந்த வசனத்தை முதல்ல வாசித்தம் பண்ண என்ன 32 19 அதுல மாம்சமான, அது எந்த வசனம்? 27 இதோ
மாம்சமான எல்லாருக்கும் நான் தான் தேவன், இயேசுதான் தெய்வம். அல்லேலூயா. பூமியில பிறந்த எல்லா மனுஷர்களுக்கும் இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர். மாம்சமான யாவருக்கும் அவர்தான் ஆண்டவர், அவர்தான் தெய்வம், அவர்தான் ஆண்டவர். ஆனா அப்ப ஏன் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கல? அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. அவர்களை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், அவனுக்குள்ள கட்டி அவனுக்குள்ள வச்சிருக்கிறான். ஆமென். அவங்களுக்கு இப்போ அவனுக்கு தெரியுதா நம்ம கீழே விழுறோம், நம்ம கீழே விழக்கூடாது, அவனுக்கு தெரியுதா? அந்த பையனுக்கு அவனுக்கு தெரியல. அதே மாதிரி அவனுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இயேசு யாரு, ஆண்டவர் யாரு, உண்மையான தெய்வம் யாரு தெரியவே தெரியாது. ஆனா அவர்கள் கண்களை ஆண்டவர் திறக்கணும், அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஜெபிச்சு திறக்கணும். நீங்க ஆசீர்வதிக்கணும், நீங்க ஆசீர்வதித்தா அவங்க தொடப்படுவாங்க. உங்க கையை நீட்டி அவங்க இயேசு கையை வலது புயத்தை நீட்டி வானம் உண்டாக்கப்படுவது, பூமி உண்டாக்கப்படுவது சொன்னது போல நீங்க இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக, இந்த குடும்பம் இந்த தெருவில் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டு சொல்லும் போது அவர்கள் தொடப்பட்டு, அவர்கள் மாற்றப்பட்டு, அவர்களுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். பிசாசுகள் அலறி ஓடும், பிசாசுகள் அதட்டணும். பாருங்க, அங்க பாருங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், அந்த அறிக்கையிடணும். தினந்தோறும் நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, இந்த அற்புதம் நடக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த அதிசயம் நடக்கட்டும், இந்த பெரிய காரியம் நடக்கட்டும், நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் இதை செய்வீராக என்று சொல்லி ஆண்டவரிடத்துல தாழ்த்தி ஒரு இறக்கத்துக்காக ஜெபிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. இன்னொன்னு சொல்றாரு, எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்குது, இது நீங்கும்படி உதவி செய்யும் சொல்றேன். நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இல்லாட்டா அந்த அவிசுவாசம் நம்ம தாக்கிக்கிட்டே இருக்கும். அவிசுவாசம் நம்மளை என்ன செய்யும்? தாக்கிக்கிட்டே இருக்கணும். அவிசுவாசம் நீங்கும்படி நம்ம ஜெபிக்கணும். நம்மகிட்ட காணப்படுற எல்லா அவிசுவாசமும் நீங்கணும். அவிசுவாசமான காரியங்கள், அவிசுவாசமான செயல்கள், அவிசுவாசமான கிரியைகள் எல்லாம் நம்ம விட்டு நீக்கணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உள்ளத்துக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்துக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும் போது வெளியே தானே நம்ம பரிசுத்தமாயிடும். ஆலயத்துக்கு வரும்போது கையை வீசிக்கிட்டு வரும் பாரு. முதல்ல நான் அப்படிதான், முதல்ல ரசிக்கப்பட்டவங்க ஆலயத்துக்கு வரும்போது கையை வீசிக்கிட்டு வருவேன், ஒண்ணுமே கொண்டு வர மாட்டேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையினால நிரப்பப்பட 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 புதிய ஏற்பாடு வாங்கிட்டு வந்தேன். பிறகு நிரப்பப்பட ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்தேன், பைபிளோடு வருவேன். பிறகு நிரப்பப்பட பாட்டு புஸ்தகம் பைபிளோட வந்தேன். பிறகு நிரப்பப்பட ஒரு பாட்டு புஸ்தகம், ஒரு டைரி, அந்த ஆண்டவர் பேசுகிற வசனத்தை எழுதுறதுக்கு ஒரு டைரி. இப்போ பைபிள், பாட்டு புத்தகம், டைரி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான 3 பேர். அதனால எனக்குள்ள அப்படி ஒரு தாக்கம் இருந்துச்சு. தேவனை தேடி வரும்போது ஒரு வேத புத்தகம் வேணும், ஒரு பாட்டு புத்தகம் வேணும், ஒரு நோட்டு புத்தகம் வேணும். அல்லேலூயா. இந்த 3 வச்சுக்கிட்டு தான் நான் ஆலயத்துக்கு வரேன். அது நமக்குள்ள தானா வரும். ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய படிக்க 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 தானா வரும். அது வரைக்கும் நம்ம வெறுங்கையோட தான் வரும், நம்ம இருந்த நிலைமையிலே இருப்போம். அப்போ அந்த மாதிரி தேவனுடைய செயல்கள் நமக்குள்ளே, அந்த விசுவாச கிரியைகள் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னக்கா பைபிளை கொண்டு போறீங்க? பைபிள் கையில் என்னக்கா வச்சிருக்கீங்க? அண்ணே கையில் என்னென்ன வச்சிருக்கீங்க? பைபிள் வச்சிருக்கிறேன், வேதாகம் வச்சிருக்கிறேன், பரிசுத்த வேதாகம் வச்சிருக்கேன். எதுக்குன்னு அதை கொண்டு போறீங்க? அதை கொண்டு போய் அதை வாசித்தா தான் அதுல இருந்து ஆண்டவர் பேசுவார். இதான் வீட்டில இருந்தே வாசிக்கலாமே, எதுக்கு சர்ச்சுக்கு கொண்டு போறீங்க? இல்லை, சர்ச்சில் எல்லாரும் ஒரு மனமா தேவனை ஆராதிக்கணும்னு பைபிள், சபை குடிவர்களுக்கு போகணும்னு பைபிள்ல இருக்குது. அதனால அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சபை குடிவர்களுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே என்னென்ன நடக்கும்? அங்கே ஆண்டவர் செய்த அற்புதத்தெல்லாம் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்குது. ஒரு அண்ணாச்சி இருந்தாராம், அவர் பெரிய ஓம் சார்வான பகவானா, அவருக்கு பெரிய கால் நோயாம், ஜோமன்னாராம், ஜொகாயிட்டான், இப்படி இழுத்து நடந்தாரு. இப்போ நல்லா ஓடி நடக்கிறாரு, யானைக்கால் நோயெல்லாம் போயிடுச்சு. இல்லையா? இந்த சாட்சியெல்லாம் சொல்லும்போது அப்படியானே அப்போ நானும் வாரேனே, எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும். பாருங்க, வேலையே கிடைக்கல, நான் வந்தால் எனக்கு வேலை தருவார் ஆண்டவர். அந்த மாதிரி விசுவாசம் வைத்து ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்துக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை விசுவாச பிள்ளைகளுக்கு தான் கட்டி கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைகளை விசுவாசிகளுக்கு தான் கட்டி கொடுக்கணும். நம்முடைய பையங்க விசுவாச பிள்ளைகளை தான் கட்டணும்.
எங்கேயா போய் இந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கட்டிட்டு வந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு போராட்டம், அது மாதிரி ஒரு அவமானம், அது மாதிரி ஒரு சாபக்கேடு ஒன்றும் இல்லை, எல்லாம் நமக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா. இடம் கொடுக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இருக்காது. ஸ்தோத்திரம். நீதி வேற அநீதி வேற சேர்ந்து வாழவே முடியாது. ஆகையினால நம்ம பரிசுத்தத்தில் சரியாக இருக்க வேண்டும். தேவன் கிரியை செய்யணும்னா, அற்புதங்கள் நடக்க வேணும், அப்போது அப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஒரு சரணம் பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காயாவும் செய்து கொடுப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காயாவும் செய்து கொடுப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ண முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ண முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காயாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காயாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நான் நல்லா பாடிக்கிட்டே இருப்பேன். 150 155 பாட்டு எழுதியிருக்கேன், பாடிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆயிரும். வெயில் ரொம்ப ஏறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தில் நம்ம என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு கூடாத காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஒரு கூடாத காரியத்தை நடப்பிக்க போகிறார். ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ நடக்க முடியல, அதை அவர் செய்ய போகிறார். ஆமென். அதற்கு தேவை என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. ஆண்டவரே, நீ எனக்கு விசுவாசத்தை தாரும், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க சொல்லுகிறார். ஆமென். நீங்க நல்ல ஜெபிக்கணும், அறிக்கையிடணும். தேவனால் எல்லாம் கூடுன்னு சொன்னார். சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சபையை கட்டணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவர் வந்து சொல்றாரு, என்னங்க காட்டுக்குள்ள வந்து சபை கட்டணும்னு ஜெபம் பண்றீங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயமாங்க, உங்களை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அந்த காட்டுக்குள்ள சபை கட்டப்பட்டுச்சு. ஆண்டவர் அற்புதமா சபையை நடத்துறாரு. இன்னைக்கு 100 விசுவாசிகள் அங்கே இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம விசுவாசம் தான் நமக்குள்ள காரியத்தை நடப்பிக்கும். நீங்க இன்னும் விசுவாசத்துல சீசர்களை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நீ விசுவாசத்துல வளரணும். நான் உங்க கூட மாம்ச சரீரத்தில் ரொம்ப நாளா இருக்க போவதில்லை. உங்களுக்குள்ளே விசுவாசம் ரொம்ப வளரணும். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் விசுவாசத்துல செய்து முடிக்கணும். நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும். தேவனால் எல்லாம் ஓடும். அல்லேலூயா. இங்க என்ன நடந்துச்சு? பிசாசு, அலைக்கழிக்கிற பிசாசு, கொல்ல வந்த பிசாசு, சபிக்கப்பட்ட பிசாசு வெளியே ஓடிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வாசிங்க அந்த பகுதியை. ஜனங்கள் இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, நீ இவனுக்குள் போகாதே, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அது 2 ஆவி பிடிச்சிருக்காரு அவனுக்கு. எத்தனை ஆவி? ஒன்று ஊமை பேச விடாம
வாயை கட்டி போடுற ஆவி. இன்னொன்று செவிடு 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 காதை கேட்க விடாத ஆவி. வேதத்தை பற்றி எவ்வளோ சொல்லுங்கள், நிறைய பேருக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா செவிடு பிசாசு செவிடு வாய் காதை எப்படி செஞ்சுட்டாங்க, கட்டி வச்சுட்டாங்க. சத்தத்துக்கு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு கீழ்ப்படியவே மாட்டான். அது செவிட்டாங்க. என்னத்தை பேசினாலும் அவன் கேட்காது. சிலர் பேசவே மாட்டாங்க, தோத்திரமும் சொல்ல மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க, ஆராதனையும் பண்ண மாட்டாங்க, சத்தமாக கத்தரை துதிக்கவும் மாட்டாங்க, தேவன் செய்த அற்புதத்தை வந்து சொல்லவும் மாட்டாங்க. அது ஊமையான ஆவி. அல்லேலூயா. நமக்குள்ள அது இருந்தால் அந்த ஊமை ஆவியை துரத்தணும். இயேசு துரத்தின மாதிரி ஊமை செவிடுமான ஆவியை வெளியே போ, திருப்பி வராதே, திருப்பி உள்ளே போகாதே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்படி சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, வாசிங்க. அப்பொழுது பெரிய சத்தமிட்டு, அப்பதான் சத்தமே வருது வாயில, ஒரு சத்தமிட்டு அவனை அலைக்கழித்து அவனை விட்டு புறப்பட்டு அந்த ஆவி வெளியே போய்விட்டது. அந்த ஆவி வெளியே போனவனே செத்து போன மாதிரி அவன் விழுந்து கிடந்தான். இயேசு தமது கையினால அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்து விட்டான். அல்லேலூயா. இப்போ உங்களை எல்லாரையும் ஆண்டவர் கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் எழுந்து இங்கே வந்திருக்கீங்க. செத்தவனை போல வீட்டில் கிடக்காம நீங்கள் எல்லாரும் எழுந்து வந்ததுக்கு காரணம், ஆண்டவர் உங்கள் கையை பிடிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, தூக்கி இருக்கிறாரு. கரம் பிடித்து தூக்கி நேரே கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்மளை தொட்டு தூக்கி இருக்கிறார். அவர் கரத்தை நீட்டி தொட்டு தூக்கி இருக்கிறார். அதனால தான் நம்ம இன்னைக்கு அவரை பாடுகிறோம், பேசுகிறோம். அதை தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன நடக்குது, சீசர்கள்லாம் வந்து கேட்டாங்க. 12 பேர் இயேசுவை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. நாங்கள் துரத்துனா அந்த பிசாசு போகல, நீர் துரத்துனா போச்சேன். என்ன ரகசியம் சொல்லணும் எனக்கு. இப்போ மக்கள் முன்னாடி வெட்கப்பட்டு போயிருக்கோம். எதுக்கு நான் துரத்துனா பிசாசு போகல? இயேசு அதுக்கு பதில் சொன்னார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு பிசாசு பயப்படுமா அதற்கு அவர் சொன்னார், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் போகும். வேற எந்த மேஜிக் காமிச்சாலும் போகாது. சிலர் பிடிச்சி பிசாசு விரட்டுறேன்னு தலையில கையை வச்சு இப்படி தள்ளி விட்டுருவாங்க, பொத்துன்னு கீழே விடுவோம். அப்படி தள்ளி விடுறதுலாம் அற்புதம் கிடையாது. இல்லையா? ஒரு டிவியில் பார்த்தேன், ஒருவருக்கு பார்த்தா எல்லாரையும் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. இல்லையா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி காரியத்திலலாம் விசுவாசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஜெபத்தினாலும் உபவாசம், ஜெபம் உபவாசம். நல்ல ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடும். நல்ல உபவாசம் பண்ணி நம்ம இப்போ எல்லா காரியத்திலையும் ஜெயித்தா பிசாசு ஓடும். ஜெபமும் உபவாசம் தான் பிசாசு துரத்துறதுக்கு அடையாளம். ஆமாம், நல்ல சுகமாக இருக்கிறவங்களாம் நல்ல ஜெபம் பண்ணி நல்ல உபவாசம் போட்டு பிசாசை துரத்துங்க. ஆமென். ஆமாம், அப்படி நீங்கள் ஜெபத்தில் இங்கே அடிக்கடி ஜெபம் எதுக்கு வைக்கிறோம்னா இந்த மாதிரி விஷயம் தான், பிசாசை துரத்துறதுக்கு தான். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பிசாசுகள் அப்படி தான் துரத்தப்பட்டு நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அநேகரை தேவன் விடுதலையாக்குவதற்கு காரணம் ஜெபந்தான். ஜெபிக்கும் போது பிசாசானவன் முற்றிலும் விலகி போய்விடுகிறான், ஓடி போய்விடுகிறான். ஜெபமும் உபவாசம் ரொம்ப தேவை. அதனால தான் இயேசு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணார், ராமுழுதும் ஜெபம் பண்ணார்னு எழுதியிருக்கு. அதிகாலையில் ஜெபம் பண்ணார், காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணார், மாலை வேளையில் ஜெபம் பண்ணார், தேவாலயத்தில் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ண இடங்களும் மலை மேலே போய் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. மலை மேலே போய் ஜெபம் பண்ணார், தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் பிசாசானவன் ஓடுவான். ஜெபத்தை குறைச்சிட்டா பிசாசு போகாது. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை குறைச்சிட்டா முதல்ல உங்கள் மேலே பிசாசு வரும், பிறகு பிள்ளைகள் மேலே பிசாசு வரும், பிறகு வீட்டுக்கார மேலே பிசாசு வரும், பிறகு சொந்தக்காரங்க மேலே பிசாசு வரும். எந்திரிக்கவே முடியாது, சப்பானி ஆயிரும், பிணமாயிரும், எந்திரிக்க முடியாது, வர முடியாது, அடுத்து நோயாயிரும். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுப்பது பாவம். பிசாசுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. வேதத்தின் அடையாளங்களை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும், பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தா நாம் மனம் திரும்பாமல் இருக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு.
அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:23 வாசிக்கும் போது இந்த விஷயத்துல நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க, விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லாம போச்சு, பிசாசையும் நம்புறீங்க, அவருடைய காரியங்களையும் நம்புறீங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தா நமக்குள்ள பாவம் வந்துடுது, பாவம் நமக்குள்ள வந்துட்டா நோய் வந்துடுது, நோய் வந்துட்டா கட்டுக்கடை ஆயிரும். வாசிங்க. என்னதான் பண்ணுவாரா? 22 வாசிங்க. 22. இதோ நான். ஆமா, வேசித்தனத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க, சினிமா பார்த்துக்கிட்டு அதன் பின்னாடி அவன் போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு, அவன் பண்ணுற மாதிரி முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு, அவன் பண்ணுற மாதிரி ஆட்களை திருப்பி காட்டிக்கிட்டு, அவன் பண்ணுற மாதிரி அந்த பிசாசுடைய பாவ காரியத்திலே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வேசித்தனம் உள்ள வந்து, வேசித்தனம் தான் பிசாசை உள்ளே கொண்டு வர்றதுக்கு முதல் வாய்க்கால் வேசித்தனம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பிறகு அப்படி இருந்தால் என்ன ஆகுமா, இந்த மாதிரி ஒரு சோதனை, வேதனை, பாவம், சாபம், நோயெல்லாம் உள்ள வருமா? வாசிங்க. மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் உபத்திரவத்தில், அடுத்து என்ன வரும்? உபத்திரவம் வரும். அடுத்து உபத்திரவத்தில் தள்ளுறாங்களாம். பிசாசே நம்மளை உபத்திரத்துக்குள்ள தள்ளுறான், அசுத்த ஆவிகள் நம்மளை உபத்திரத்துல தள்ளி நிறைய பாவம் இருக்கு. ஆனா இதுல ஒரு பாவத்தை மட்டும் குறிப்பா சொல்லியிருக்காரு. வேசித்தனங்கிற பாவத்தை மட்டும் சொல்லி, திருடுறது, பொய் பேசுறது, புறங்கூறுகிறது, நேரத்தை வேஸ்டா செலவு பண்றது, இதெல்லாம் பாவம் தான். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. இல்லையா? அந்த 23 வாசிக்கலையோ? 23 என்னது? இதை கட்டளை கிடையாக்கி அப்படின்னு ஒரு வசனம் வருமே. 22 தானா? என்ன பண்ணுவாரா? கட்டில் கிடையாது. கட்டில் கிடையாதுன்னா என்னது? அதான் பிணமாற காரணம். வியாதியினால எந்திரிக்கவே முடியாது, சாப்பிட முடியாது, பாத்ரூம் போக முடியாது. அது கட்டில் கிடையாக்குற விஷயம். பாவத்தினால வந்து மனம் திரும்பாமல் இருக்கிற விஷயம். மனம் திரும்பாமல் இருந்தால், பாவத்துக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்துடும், வரக்கூடாது. அதுக்காக தான் தேவன் மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ள அது வேணுமான்னு கேட்டால் நமக்குள்ள அசுத்தங்கள் வரும். ஆனால் அந்த அசுத்தங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தா பாருங்க, மரணம் வரைக்கும் கொண்டு போயிடுறான், படுக்க வரைக்கும் கொண்டு போயிடுறான். கட்டிலுக்கிடையாக்கி அவனை சாகடிக்க முயற்சி செய்கிறான். நம்ம யாரும் பிசாசினால சாகக்கூடாது. நம் தெய்வத்துக்குள்ள மறுரூபமாக்கப்பட வேண்டியவர்கள். நாம் ஆண்டவருக்கு வந்தால் நம்ம மறுரூபமாகி போயிடும். அல்லேலூயா. ஆமாம், மறுரூபமாய் நம்ம சரீரம், மாம்ச சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறும். பரலோகத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு சரீரமாய் நாம் மாற்றப்படுவோம். அந்த ஜீவனுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அதுக்கேற்ற உபதேசங்களை தான் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. அந்த வசனத்தை அதில் இருக்குது, வாசிங்க. அப்படியே வாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த வசனத்தை வாசிங்க, அதோட முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. எல்லாம் கூடும்னு சொல்லி 9 வசனம் இருக்கு. எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 9 வசனம் இருக்கு. லூக்கா 1:37 தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன விஷயம்னு சொன்னால், எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை. அப்போ எலிசபெத்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்போது அவர்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கக்கூடாது என்று சொல்லி, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தர முடியும், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அங்கே பாட்டு பாடி அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடிமை என்று மரியாள் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் கேட்கிற சத்தியத்தின் விவரம் என்னவென்று சொன்னால், பிசாசை துரத்தி வாழ்ந்தால் நாம் ஜீவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நமக்கு என்ன இல்லையோ அதுக்கு தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசித்து நாம் வாழ வேண்டும்.
விசுவாசத்தில் ஒரு பெரும் பகுதியை கொண்டு வருவது தான் நமக்கு பெரிய காரியங்கள் நடப்பது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் எல்லாச்சாந்தி படமா 38 வருட வியாதிக்காரனை இயேசு சுகமாக்கினார். 38 வருட வியாதிக்காரனை இயேசு சுகமாக்கினார். படுக்கையை எடுக்க செய்தார். அத்துக்கத்தை மாற்றிவிட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. எல்லாம் சொல்லுங்க. கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. 12 வருட பெரும்பாடு கிரியை இயேசு சுகமாக்கினார். 12 வருட பெரும்பாடு கிரியை இயேசு சுகமாக்கினார். அவள் துக்கத்தை நீக்கிவிட்டார். அவள் துக்கத்தை நீக்கிவிட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படா, சத்தமா பாருங்க. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பார். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கொடுப்பார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுப்பார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுப்பார். சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் கொடுப்பார். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுப்பார். ஆண்டவர் சகலத்தையும் உங்களுக்கு தருவார். மேன்மையை தருவார். உயர்வை தருவார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கும் செய்கிறார். தொடர்ந்து செய்வார். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, நாங்கள் உண்மை விசுவாசிக்காவிட்டால் பிசாசு எங்கள் உள்ளுக்குள்ளே வந்துடுவான் அப்படின்னு தெளிவாக பேசியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். அவிசுவாசம் நீங்கும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பாவத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஓ, கட்டி வைத்திருக்கிற ஊமையின் செவிடுமான ஆவி இயேசுவின் நாமத்தினால வெளியே புறப்பட்டு போவதாக. கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை நீர் ஆண்டவரே நல்ல கேட்கிற காது உள்ளவர்களாக, நல்ல காண்கிற கண் உள்ளவர்களாக, நல்ல பேசுகிற வாய் உள்ளவர்களாக, ஆண்டவரை ஜீவன் உள்ள பிள்ளைகளாக தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரை விசுவாசத்திலே பெருகட்டுமாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலே வளரட்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உதவி செய்யும். தொடர்ந்து அற்புதம் செய்யும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இது உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, இனி எந்த பிசாசும் பிள்ளைகளை தொடக்கூடாது. பிள்ளைகள் வழியில வரக்கூடாது. வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா சாப பிசாசு வெளியேறட்டும். அந்த கார வல்லமைகளை நாங்கள் அதட்டி ஜெபிக்கிறோம். அதட்டி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து சுகத்தையும் பலத்தையும் நன்மைகளையும் அற்புதங்களையும் உடைய ஜனத்துக்கு செய்வீராக. தொடர்ந்து சபையை ஆசீர்வதியும். திரளான ஆத்துமாக்களால் சபையை நிரப்பும். ஆண்டவரே,
ஐயா ஸ்தோத்திரம், இந்த இடம் காணாது, இன்னும் எங்களுக்கு பெரிய இடம் தரணும். தேவரீர் ஆசீர்வதித்து இந்த எல்லையை பெரிதாக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கரம் கூட இருக்கணும். தீங்கு தொடராதபடி, தீங்கு துக்கப்படுத்தாதபடி என் ஆண்டவருடைய கரம் பலத்த காரியம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்வீராக. ஆசீர்வதி. இன்னைக்கு வந்தவர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபதாரும். இயேசு கிறிஸ்து பரலோக ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, மேலும் மேலும் கட்டப்படுவதாக, மேலும் மேலும் பெருகுவதாக, மேலும் மேலும் திரளான விசுவாசிகள் வரட்டும் ஆண்டவரே. நீதியின் மேல் நீதி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் சபைக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. வேற டாக்டர் டேவிட் பாண்டியனை அவர்களை, கலாரிட்டாமா அவர்களை, பிள்ளைகளை, சபை விசுவாச மக்களை, சபை மூப்பர்களை, சபை பகுதி நேர ஊழியர்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதனால் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை தேவன் விடுதலையாக்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க. தம்பி நான் எங்கே போகிறீங்க? உள்ள முடிக்க போங்க. விக்டர் பேரும் ஐயா வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில் நடக்காத எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்ய, ஆண்டோடைய வல்லமை மேல் இறங்கும்படியாக, ஆண்டோடைய பிரசன்ன மேல் இறங்கும்படியாக, நடக்காத காரியங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால வார்த்தையின்படி நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, போன மாதம் முழுவதும் தகப்பனே கண்மணி போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த வருஷத்தில் இந்த 3ஆம் மாதத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 1ஆம் வாரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 2ஆம் வாரத்தை ஆண்டவரே அப்பா 2 ஆராதனையும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் அதிசயத்தை குறித்து நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அற்புதமான செயல்களை குறித்து நீ பேசியிருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்து நீ பேசியிருக்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதை குறித்து நீ பேசியிருக்கிற தகப்பனே. பேசின எல்லா காரியத்துக்காகவும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேலையில் கூட அப்பா ரோமர் ஆண்டவரே 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படியாக தகப்பனே ஆண்டவரே, அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே கர்த்தருக்காக ஊழியங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன தேவன் அப்பா. இந்த வேலையில் இயேசு கிறிஸ்துவின் பரலோகத்துக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த திருசபையை கொண்டு நீ செய்கிற எல்லா ஆண்டவரே அப்பா ஊழியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா திருசபையில் நடக்கிற அப்பா ஆண்டவரே ஊழியர் கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கூடுகையில் ஆண்டவரே நீ பலமாக இறங்கி வந்து கர்த்தர் அந்த கூடுகையை நடத்தும்படியாக தகப்பனே வேலைகளை நாங்கள் தாழ்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் வல்லமையான திருசபையாக இந்த திருசபை எடுத்து ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா விசுவாசிகளும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா தேவைக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடலில் பலவீனம் தான், அந்த பலவீனத்தெல்லாம் தேவன் மாற்றும்படியாக நீண்ட நாட்களாக ஆண்டவரே ஜெபத்துக்கு ஆண்டவரே தேவன் இன்றைக்கு பதிலை தரும்படியாக தகப்பனே எங்களை நாங்கள் தாழ்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மூகாம்பி நகர் பகுதி, இந்த மாடம்பகம் பகுதியும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திரளான ஆத்துமாக்கள் வந்து ஆண்டவரே இந்த சபையில் ஆராதிக்கும்படியாக தகப்பனே எங்கள் முழு மனதோடு கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதம் உள்ள நேரத்தை உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே.